Good morning, students. Ninth standard, fourth lesson, history. Today we are going to see intellectual awakening and socio-political changes. அறிவு மலர்ச்சி அப்படிங்கிறது தான் intellectual awakening அப்படின்னு சொல்லலாம். A new civilization began to develop in North India where the revival of trade and urbanization during the 6th century BCE. BCE means before common era. Urbanization-னா நகரமயமாக்குதல், ட்ரேடுனா வியாபாரம். இதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. In the period of major political and social changes in North India. What's the reason? இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா, a prominent philosophical and religious thinkers were born and they founded a new religion. ஸோ ஒரு philosophical புதிய தத்துவ ஞானிகள் பிறந்ததுனால புதிய மதங்கள் ஆரம்பிச்சது. It created a new awakening and provided a moral code of conduct to humanity. மனிதனுக்கு ஒரு நல்ல தத்துவத்தை கொடுத்தது. The important philosophers were Zoroaster in Iran, Mahavira and Buddha were in India, Confucius and Laozi were in China. Confucianism and Taoism. In 6th century BCE, two great thinkers were born in China, Confucius and Laozi. They both laid down the system of morals, social behavior for individual and communities. சோஷியல் பிஹேவியர் எப்படி தனிமையாகவும் கம்யூனிட்டியாக இருக்கும்போதும் நம்மளுடைய நடத்தை இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தயர் டெத் டெம்பிள்ஸ் வேர் பில்ட் இன் த மெமரி அண்ட் ஃபிலோசஃபி வாட் தே டாட் வாஸ் டெவலப்டு இன் டு எ ரிலீஜன். அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் அவங்களுடைய நினைவாக கோயில்கள் கட்டப்பட்டது. அவங்க என்ன தத்துவங்களை கூறுனாங்களோ அது ரிலீஜனாக மாறுச்சு. அது ஒன்று கன்ஃபியூஷனிசம், அனதர் ஒன் இஸ் டாவோயிசம். இப்போ கன்ஃபியூஷனிசம் பற்றி பார்க்கலாம். ஹூ ஃபவுண்டட் கன்ஃபியூஷனிசம்? எஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட், கன்ஃபியூஷியஸ். நவ் வி வில் see the cardinal principles of Confucius. 5 important points, 5 முக்கிய கொள்கைகளை அவர் சொல்கிறார். ஹியூமன்னஸ், that meaning is மனிதத்தன்மை. ரைட்டியஸ்னஸ், பியூரிட்டி நேர்மை. ப்ரப்பரைட்டி நன்னடத்தை. விஸ்டம் மெய்யறிவு. ட்ரஸ்ட்வொர்த்தினஸ் நம்பகத்தன்மை. இந்த 5 கொள்கைகளும் ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். நெக்ஸ்ட், கன்ஃபூஷியஸ் said that wisdom grows from the family and that the foundation of society is the disciplined individual in an orderly family. மெய் அறிவு என்பது குடும்பத்திலிருந்து தான் வளரும். ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாடு மிக்க குடும்பத்திலிருந்து வரக்கூடிய தனிநபர்தான் சமூகத்தின் அடித்தளம் என்று அவர் கூறுகிறார். The superior man, according to him, is not merely intelligent or scholarly, but his character should be exemplary. வெறும் அறிவாளியாகவோ அறிஞராகவோ மட்டும் இல்லாமல் முன்மாதிரியான ஒரு நல்ல நடத்தை கொண்ட மனிதராக இருப்பவர்தான் சுப்பீரியர் என்று அவர் கூறுகிறார். நெக்ஸ்ட், த superior man of Confucius possess 3 virtues: intelligence, courage and goodwill. அந்த கொள்கை கன்ஃபியூஷியஸிடம் உள்ளது. 3 கொள்கைகள்: இன்டெலிஜென்ஸ், கரேஜ் அண்ட் குட்வில். Though Confucius insisted on children obeying parent and wife or husband, கீழ்ப்படிதல் என்பது இருக்க வேண்டும். He also clearly proposed that when command is wrong, a son can resist his father and minister should resist the prince. அவங்க கூறக்கூடிய கமெண்ட்ஸ் கட்டளையானது தவறாக இருக்கும் பொழுது அவர்களை எதிர்க்கலாம் என்பது அவருடைய கொள்கை. When asked about government, he said that there are 3 requisites for it: that there should be sufficiency of food, sufficiency of military equipment, and confidence of the people in their ruler.
ஒரு அரசு என்பது போதுமான உணவு, இராணுவ தளவாடங்கள், மக்களுக்கு தம் ஆட்சியாளர் மீது நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறுகிறார். The philosophy of Confucius gave the Chinese people an awareness about their political rights. கன்ஃபூஷியஸோட தத்துவம் மக்களுக்கு தமது அரசியல் உரிமையை பற்றிய விழிப்பு உணர்வை அளித்தது. It also clearly listed the government's duty towards the people. Confucius felt that the government should work with an ideal. அரசு மக்களுக்காகவே செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். In matters of national life, Confucius felt that the people in the nation are the actual and proper source of political sovereignty. இறையாண்மை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். He advised that the ruler must appoint persons of character in the government to govern the people impartially. எந்த விதமான பிரிவினைகளும் இல்லாமல் நேர்மையான ஆட்சியாளரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசு என்பதை வலியுறுத்தினார். Confucianism is often characterized as a system of social and ethical philosophy rather than as a religion. மதம் என்று கருதப்படாமல் ஒரு அறம் சார்ந்த தத்துவ முறையாகவே கன்ஃபூஷியஸை கருத வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். லாவோ ட்சி, த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ப்ரீ-கன்ஃபூஷியன் ஃபிலோசஃபர். கன்ஃபூஷியஸ்க்கு முன்னால் இருந்தவங்களில் மிகவும் சிறந்தவர் இவர். He was 53 years older than Confucius. He was born in 604 BCE. Prevailing corruption of his time, he left China to live in a peaceful abode. அந்த நேரத்தில் சைனாவில் அதிகமாக ஊழல் இருந்ததன் விளைவாக அமைதியான வாழ்க்கையை நோக்கி அவர் சென்றார். லாவோட்டாஸ் wrote a book in 2 parts running into 5,000 words. Then he disappeared from the place. No one knew where he died. Now we will see the important points of Taoism. Cause of human unhappiness in the world is human selfishness. Selfishness creates unlimited human desires which can never be satisfied. மனிதனுடைய சுயநலம்தான் அதிகமாக உள்ளது. அதிக ஆசைக்கும் அதுதான் காரணம். தன்னிறைவை அடைய முடியாது என்பது அவருடைய முதல் கொள்கை. In nature, all the things act in a natural way. இயற்கை தன்னுடைய இயற்கையான வழியிலேயே இருக்கின்றது. மனிதன் அதனுடன் ஒத்துப்போக வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது கொள்கை. Humans live a life under the regulation of someone. This is because they have acquired knowledge and have not remained innocent. On the basis of their acquired knowledge, they have built up an urban civilization and have made themselves unhappy. யாரோ ஒருவர் ஒழுங்குபடுத்திய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தனது களங்கமில்லாத தன்மையை இழந்ததுதான் காரணம். நகர நாகரிகத்தை ஏற்படுத்தி தம்மை மகிழ்ச்சியற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருடைய மூன்றாவது கூற்று. Students, now we will see Zoroaster and Zoroastrianism. Zoroaster of Persia is the founder of Zoroastrianism. Once again, Zoroaster is the founder of Zoroastrianism. Zoroastrianism is one of the oldest of the world religion. It remained as the state religion of 3 great Iranian empires. State religion அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஈரானில். Flourished from the 6th century BC and dominated much of the Middle East. Middle East ஏஷியாவில் இது டாமினேட்டட் ரிலீஜனாக இருந்தது. Zoroaster was pained to find his people worshipping primitive deity. பழமையான கடவுள்களை வழிபடுவது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அதனால் அவர் புரட்சி செய்து அவர் கூறினார்,
that is, the world that there is only one God, the Ahura Mazda, the Lord of Light. Zoroastrian's holy book is Zend Avesta. It is a collection of sacred literature of different epochs containing religions, hymns, prayers, laws, myths. புனித இலக்கியங்களான பிரார்த்தனை பாடல்கள், வேண்டுதல்கள், சட்டங்கள், புராணங்கள், புனித கதைகளின் தொகுப்பே ஜெண்ட் அவெஸ்தா ஆகும். Teachings. Zoroaster taught the great object of religion, state, or society is the cultivation of morality. அது நாடாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், நல்ல நீதிமுறைகளையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்பிப்பவைகளாக இருக்க வேண்டும். The highest religion conception is purity of thought, word and deed. He told that Ahura Mazda has 7 qualities: light, good mind, right, dominion, piety, well-being and immortality. Ahura Mazda is omniscient, knows everything, then omnipotent, all-powerful, and omnipresent, is everywhere. எங்கும் நிறைந்த, எல்லாவற்றும் மேலான, எல்லாராலும் அறியக்கூடிய ஒன்று என்று கூறினார். Sacrifice and image worship were discarded. உருவ வழிபாட்டையும் பலியிடுவதையும் தவிர்த்தார். Fire was worshipped as a symbol of the deity and the highest form of worship. ஒளி வடிவம்தான் இறைவன், அதுதான் உயர்ந்தது என்று கூறினார். Charity was an essential part of religion and service to the poor was a particularly emphasized. பிறருக்கு உதவுவது வேண்டும் என்று கூறினார். Jainism and Buddhism. Compare and contrast. In the Gangetic Plain, iron plug agriculture record the use of bullocks, but the indiscriminate killing of cattle for Vedic rituals and sacrifices caused resentment. Gangetic Plain agriculture செய்கிறவங்கெல்லாம் புல்லக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதிக் ரிலீஜனில் அந்த பலியிடுதல் என்பதற்காக அதை பயன்படுத்தினது அவங்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கியது. The founders of Jainism and Buddhism did not prescribe killing as a religious right. இந்த ஜைனிசத்திலும் புத்திசத்திலும் மிருகங்களை கொல்வதை தவிர்த்தார்கள். They secured their livelihood mostly by alms. பிறரிடம் யாசித்து தான் உண்டார்கள். Celibacy and abstinence from holding property made the new teachers much more acceptable than the Brahman priest. அப்ஸ்டினன்ஸ்னா மது சாப்பிடுவது, புலால் உண்பது, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களை பிராமின்ஸோடு கம்பேர் பண்ணுற மாதிரி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது. The people's resentment about the expensive and elaborate Vedic rituals, animal sacrifice and the desire for wealth eventually took them towards Jainism and Buddhism. இந்த மாதிரியான அகிம்சை கொள்கைகள் இருந்ததனால் மக்கள் ஜைனிசத்தையும் புத்திசத்தையும் ஆதரித்தார்கள். Mahavira and Buddha lived a life of purity and exemplified simplicity and self-denial. மகாவீராவும் புத்தாவும் மிகவும் எளிமையான முறையில் சுய கட்டுப்பாடுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்தார்கள். They lived in the times of Bimbisara and Ajatasatru, the famous kings of மகதா. மகதாவை ஆட்சி புரிந்த பிம்புசாரர், அசாதசத்ரு அந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். The commercial development of the northern cities like Kosambi, Kushinagara, Benares, Vaishali and Rajagriha added importance to the Vaishyas who turned to Buddhism and Jainism
in their eagerness to improve their social status. தன்னுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்காக வணிகர்கள் இந்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இந்த வணிக நகரங்கள் மிகவும் முக்கிய வாய்ந்தவை. Now we will see Vartamana Mahavira, that is Jainism. Vartamana Mahavira was born in 599 BCE at Kundagrama near Vaishali. His mother was Trishala, a Lichavi princess. He spent his early life as a prince and was married to princess named Yasoda. The couple had a daughter. At the age of 30, he left his home and became an ascetic. Ascetic means Turavi. For over 12 years, Mahavira wandered from place to place, subjecting himself to severe penance and self-mortification. தன்னை அதிக துயரத்திற்கும் துன்பத்திற்கும் உட்படுத்தி 12 வருடங்களாக அநேக இடங்களில் அலைந்து ஒரு நீதியை கண்டுபிடிப்பதற்காக அவர் பாடுபட்டார். In the 13th year of his asceticism, he acquired the highest knowledge. தன்னுடைய 13வது வருடத்தில் அவர் உயர்ந்த ஒரு அறிவினை பெற்றார். And came to be known as Jaina, the conqueror, வென்றவர் என்ற பட்டத்தை அன்றிலிருந்து பெற்றார். And Mahavira, that means a great hero. Jains believe that Mahavira came in a long line of தீர்த்தங்கராஸ். தீர்த்தங்கரர் குரு என்ற முறையில் வருபவர் என்று அவரை அழைத்தார்கள். And he was the 24th தீர்த்தங்கரா. The people told 24th தீர்த்தங்கரா and last of them. இவர்தான் கடைசியான 24வது தீர்த்தங்கரர் என்று அழைத்தார்கள். ரிஷபா was the first. இதில் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபா. And Parshvanath was the 23rd தீர்த்தங்கரா. Mahavira traveled extensively as a preacher in the kingdoms of Magadha, Videha and Anga. அநேக இடங்களில் தன்னுடைய கொள்கைகளை அவர் கூறினார். Magadha rulers Bimbisara and Ajatasatru were influenced by his teachings. அவருடைய கொள்கையினில் பிம்புசாராவும் அஜாதசத்ருவும் ஈர்க்கப்பட்டார்கள். Thousands of people became his followers. அநேக மக்கள் இவரை பின்தொடர்ந்தார்கள். After 30 years of preaching, Mahavira died at Pavpuri in 527 BC at the age of 72. Teachings of Mahavira. The three principles of Jainism, also known as Triratnas: right faith, right knowledge, right action. Right faith: believe in the teachings and wisdom of Mahaviras. Right knowledge: acceptance of the theory that there is no God, that the world existed without creator. Right action: it refers to Mahavira's observance na niyama murai, 5 great O's. First one, ahimsa, honesty, kindness, truthfulness, and not coveting or desiring things belonging to others. The Triratnas, also known as 3 gems, likewise we can say: right faith, நன்னம்பிக்கை; right knowledge, நல்லறிவு; right action, நற்செயல். இவை மூன்றுமே 3 ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் மகாவீரர் 5 நியமன முறைகளை கூறுகிறார். அது என்னவென்றால்:
அகிம்சையை கடைப்பிடிக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், யாருடைய பொருள் மீதும் நாம் பற்று வைக்கக்கூடாது. இந்த முறைகளை வாழ்க்கையில் பின்பற்றும்படி கூறினார். Spread of Jainism. In order to spread his new faith, Mahavira founded monasteries, Buddha Madangal. The Jaina monks who led a very austere life, கடுமையான வாழ்க்கை. In North India, this new faith was patronized by the rulers such as Dhanananda, Chandragupta Maurya and Karvela. There was a notable followers of Jainism in Karnataka and Western India during the 4th century. Varna system practiced by Brahmanas was challenged. குலமுறைகளை புகுத்தினார்கள். அது பெரிய சேலஞ்சாக இருந்தது. People were spread from the costly and elaborate ritual and sacrifices. மக்கள் இதை விரும்பவில்லை. Mahavira believed that all objects, both animate or inanimate, உயிருள்ள உயிரற்ற அனைத்திற்கும் ஆன்மா உண்டு, have souls and various degree of consciousness. So they possess life and feel pain when they injured. அவைகளை தாக்கும் பொழுது அவைகளுக்கு வலி இருக்கும் என்பதை அவர் கூறினார். மேலும் அகிம்சை முறையை பின்பற்றும்படி வலியுறுத்தினார். Split in Jainism. In course of time, Jainism split into two branches, namely Digambaras, Svetambaras. நாளடைவில் ஜைனிசம் ஸ்வேதாம்பராஸ் எனவும் திகம்பராஸ் எனவும் இரு பிரிவுகளாக பிரிந்தது. Decline of Jainism. The lack of royal patronages, its severity, factionalism and spread of Buddhism led to the decline of Jainism in India. நாளடைவில் இந்த ஜைனிசம் அழிவதற்கு காரணம் அரசர்கள் அதிகம் பின்பற்றவில்லை, அந்த மதத்தினுடைய கட்டுப்பாடு மிக்க கொள்கைகளும் புத்திசம் பரவ ஆரம்பித்ததும் தான் இது அழிய காரணமாயிற்று. Now we will see Gautama Buddha and Buddhism. Gautama Buddha was the son of Suddhodana, the chief of Kshatriya clan of the Sakyas of Kapilavastu. Now, present day we can call that place Nepal. His given name was, அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தா. As he belonged to the Sakya clan, சாக்கிய இனத்தை சார்ந்தவர் ஆததால் he was also known as Sakya Muni. He was born in 567 BCE in Lumbini Garden near Kapilavastu. Where he born? Lumbini Garden near Kapilavastu. His mother Maya Devi died after a few days of his birth and he was brought up by his stepmother. In order to divert his attention towards worldly affairs, எந்தவித கஷ்டங்களும் தெரியாமல் வளர்க்கப்பட்டார். His father got him married at the age of 16 to a princess called Yasodhara. He led a happy married life for some time and had a son by name Rahul. One evening, while Siddhartha was passing through the city, he came across an old man who had been abandoned by his relatives, a sick man carrying with a pain, and a dead body surrounded by weeping relatives. Siddhartha was deeply moved by these sights. அதிகமாக இந்த 3 காட்சிகளால் அவர் பாதிக்கப்பட்டார். ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியே வரும்பொழுது வயதானவரையும் நோயினால் பீடிக்கப்பட்டவரையும் இறந்த ஒரு மனிதரையும் அவர் பார்க்க நேர்ந்தது. ஆகவே இந்த உலகத்தின் துன்பத்திற்கு காரணம் என்ன என்பதை அறிய முற்பட்டார். In 537 BCE, he left his palace and went into the forest in search of truth. உண்மையை அறிய முற்பட்டார்.
In the course of his wandering, he sat under a peepal tree for several days until he attained enlightenment. அ- அதிக நாட்களுக்கு பிறகு அவர் ஞானத்தை பெற்றார். The place where he attained enlightenment, the Mahabodhi temple, still exists in Bodh Gaya, Bihar. After his enlightenment, Buddha decided to impart his knowledge to the people. He liked to say to the people. He went to Varanasi and gave his first sermon at Saranath. He preached in the kingdoms of Magadha and Kosala. A large number of people became his followers, including his own family people also. After 45 years of preaching, he was died 487 BCE at Kushinagar near Gorakhpur in Uttar Pradesh at the age of 80. Teachings of Buddhism. Four great truths. There is suffering and sorrow in the world. உலகம் துன்பமயமானது. The cause of human suffering is desire and carving. அதன் காரணம் அதிக ஆசை. The pain or sorrow can be removed by suppressing desire and carving. அதை ஆசையை அழித்தால் துன்பத்தை அழிக்கலாம். This is to be achieved by leading a disciplined life, நேர்மையான உண்மையான வாழ்க்கை, by following what Buddha called the noble eightfold path. ஆசைகளை அழிக்க 8 வழிமுறைகளை பின்பற்றும்படி கூறினார். The noble eightfold path. புத்தர் கூறிய அந்த 8 வழிமுறைகள் என்னவென்றால், right views, right aspirations, right speech, right action, right livelihood, right effort, right mindfulness, right contemplation. That means concentration. Buddha preached that he who practices the eightfold path can attain the highest and purest state of mind. Spread of Buddhism. Buddha, in order to carry his message to different parts of India, established the Buddhist Sangha or the holy order of monks. துறவிகள் மூலமாக the Bhikshu monks and the Bhikshunis nuns, துறவிகள் பெண் துறவிகள், were enlisted for spreading the faith, and they were required to lead a life of purity and poverty. ஏழ்மையான முறையிலும் தூய்மையான முறையிலும் வாழ்ந்தார்கள். Buddhism spread to Central Asia, Sri Lanka, Tibet, Southeast Asia, as well as the eastern countries of China, Mongolia, Korea, Japan and Vietnam. The split in Buddhism. During the region of Kanishka, the Buddhist monk Nagarjuna initiated reforms in the way of Buddhism. As a result, Buddhism was split into two as Hinayana and Mahayana. Hinayana was the original creed preached by Buddha. The followers of this form regarded Buddha as their guru, ஆசிரியராக வழிபட்டனர், and did not worship him as a god, கடவுளாக அல்ல. They denied idol worship, உருவ வழிபாடை தவிர்த்தனர், and continue with the people's language, Pali language-ஐ பயன்படுத்தினர். In Mahayana, Buddha was worshipped as God and Bodhisattva as his previous avatar. The followers made image and statues of Buddha and Bodhisattva and offered prayers and recited hymns in their praise. Later, they wrote their religious books in Sanskrit. மகாயான பிரிவில் உள்ளவர்கள் புத்தரை கடவுளாக மதித்து உருவ வழிபாட்டினை செய்தனர். போதிசத்துவர்களை தங்களுடைய முன்னோடிகளாக கொண்டனர். சமஸ்கிருத மொழியில் புத்தகங்களை இயற்ற ஆரம்பித்தனர். டிக்ளைன் ஆஃப் புத்திசம். புத்திசத்தின் அழிவிற்கு காரணம். புத்திசம் வாஸ் பாப்புலர் இன் த பிகினிங் பிகாஸ் இட் வாஸ் preached இன் பீப்புள்ஸ் லாங்குவேஜ் பாலி. ஆரம்பத்தில் மக்களினுடைய மொழியிலேயே கற்பித்தனர். லேட்டர் டெக்ஸ்ட் வேர் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட்
which was difficult for the common people to understand. பின்னர் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தியதால் பொதுமக்களுக்கு அது மிகவும் கடினமாக இருந்தது. The split in Buddhism into Hinayana and Mahayana was another vital reason. ஹீனயானா மகாயானா என்ற ஒரு பிரிவும் இதற்கு மிகவும் முக்கிய காரணம். இமேஜ் வர்ஷிப் இன் மகாயானா மேட் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிந்துயிசம் அண்ட் புத்திசம். உருவ வழிபாடை செய்தமையால் இந்து மதத்திற்கும் புத்த மதத்திற்கும் வேறுபாடு இல்லை என்று நினைக்கப்பட்டது. புத்திசம் லாஸ்ட் இட்ஸ் ராயல் பேட்டர்னேஜ் டியூரிங் த குப்தா பீரியட். குப்தர்களின் வருகையால் புத்த மதம் வளமிழந்தது. Dear children, lastly, it proving the 6th century BCE was a period of material, cultural and intellectual development. Confucius ethics in China and Zoroastrian religion in Persia, Mahavira's Triratanas and Buddhist Eightfold Path in India created a new awakening and provide a moral code to humanity. Okay, dear children, thank you very much.